சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த திருவாரூரைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் படை காவலர் செந்தில்குமாரின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வீரமரணம் அடைந்த காவலர் செந்தில்குமார் உடல் எப்ப சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது? அவருக்கு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க. தம்பி தமிழரசன் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் மத்திய துணை ராணுவ படையில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2000ஆம் ஆண்டு அவர் பணியில் சேர்ந்திருக்கிறார். அவர் நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை சத்தீஸ்கரில் நடந்த மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான அந்த துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தார். இவருடைய உடல் விமானத்தின் மூலம் நேற்று திருச்சி கொண்டு வரப்பட்டு திருச்சியில் நமது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் முன்னிலையில் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு நேற்று இரவு அவர் சொந்த ஊரான நீடாமங்கலத்திற்கு அவர் உடல் கொண்டு வரப்பட்டது. நேற்று இரவு அவர் உடலுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பு அவர் துரை மற்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்பு தமிழக அரசின் சார்பாக 20 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. இன்று காலை அவர்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது நீடாமங்கலத்தில் உள்ள இடுகாட்டிற்கு அவர் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது. தம்பி தமிழரசன், இந்த நல்லடக்க நிகழ்வு எப்பொழுது நடைபெற இருக்கிறது? இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? ராஜசேகர், தற்போது அந்த இடுகாட்டிற்கு அவர் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்தில் ராணுவ வீரர்கள் மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அவர் உடல் அடக்கம் செய்ய இருக்கிறது. இதில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரி, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பி, 2 டிஎஸ்பிகள், அதே போல ராணுவ வீரர்கள் ஏராளமான அந்த இறுதி சடங்குல கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருள்ள ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் இவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த பகுதியில் திரண்டிருக்காங்க. ராஜசேகர், செந்தில்குமார் வீர மரணம் அடைந்திருக்கிறார். இந்த நிகழ்வு குறித்து அவருடைய குடும்பத்தாரும் உறவினரும் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக தம்பி தமிழரசன், கடந்த 2000ஆம் ஆண்டு அவர் இந்த ராணுவத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார். அவர் இந்தியாவிற்காக தன்னுடைய உயிரை நீத்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மனைவி, ஒரு 8 வயதில் உள்ள ஒரு சிறுவன், 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், ஒரு மகன் இருக்கிறார். அவங்களோட தாயார் அவங்க வீட்டில் வசித்து வருகிறார். இவர் 3 பேர்கள் மட்டுமே இவருடைய வருமானம் என்பது இவர் குடும்பத்திற்கு இவர் சம்பாதிக்கிற பணம் மட்டுமே வருமானமாக இருந்து வருகின்ற நிலையில் அவர் உயிரிழந்தது அவர் குடும்பத்திற்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தாலும் இந்தியாவிற்காக உயிரை நீத்திருக்கிறார் என்ற பெருமையை அவர் குடும்பத்தினரும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறார்கள். தம்பி தமிழரசன், மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் செந்தில்குமார் வீர மரணம் அடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.